வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சுவர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கான ஏதோ ஒரு மானிட்டரி லாஸுக்காக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறார். அந்த கேஸில் கோர்ட்டு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ஆர்டரை ஒட்டி அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சாதகமாக ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆர்டர் ரிசீவ் பண்ணணும், இல்லை அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து நிர்வாகம் அப்பீல் போகணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கோர்ட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் கிடப்பில் வச்சுருந்தால் அல்லது பெண்டிங்கில் வச்சுருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பஞ்சாயத்து யூனியனில் ஒரு பம்ப் ஆப்ரேட்டர் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. அவரை கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட்டில் போட்டிருக்கிறாங்க. அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் கிராஜுவிட்டி கிளைம் பண்ணுறார். அந்த பிடிஓ கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாரு. நான் இந்த தேதியில் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு சேர வேண்டிய கிராஜுவிட்டியை கொடுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறாரு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நிர்வாக தரப்பில் நீங்கள் ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டில் வரல, கான்ட்ராக்டில் உங்களை அப்பாயின்ட் பண்ணியிருந்தோம், கான்ட்ராக்டில் அப்பாயின்ட் பண்ணவங்களுக்கு கிராஜுவிட்டியெல்லாம் கிடைக்காதுங்கிற மாதிரி அவருடைய ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பம்ப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், லேபர் கோர்ட்டுக்கு போகிறார். லேபர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. கிராஜுவிட்டி கேட்டு கிராஜுவிட்டி ஆக்ட் படி அவருடைய பெட்டிஷனை போடுறாரு. இப்போ டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர் தான் அதில் தலைமை தாங்கி அந்த கேஸை நடத்துகிறாரு. அவருடைய கோர்ட்டில் அந்த கேஸ் போகுது. அந்த டிசிஎல் அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஃபேவராக ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாரு. அவருக்கு கிராஜுவிட்டி கொடுக்கணும், 59,600 என்னமோ வரும், அதை கொடுங்கன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து யூனியனில் இருக்கக்கூடிய டெப்டி பிடிஓக்கு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாரு. ஆனால் நிர்வாகம் அதை ஒத்துக்கலை. இவர் கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட்டில் வந்தவர், இவருக்கு கிராஜுவிட்டி ஆக்ட் படி நாங்கள் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி படியும் இவருக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி அவருடைய கேஸில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பம்ப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டுக்கு போகிறாரு, ரிட்டை ஃபைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் இந்த தேதியில் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு கிராஜுவிட்டி வேணும்னு சொல்லி டிசிஎல் கோர்ட்டில் போட்டேன். டிசிஎல் எனக்கு கிராஜுவிட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த தேதி வரைக்கும் அந்த டெப்டி பிடிஓ எனக்கான கிராஜுவிட்டி கொடுக்காமல் இருக்கார். அதனால் இதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கோர்ட்டில் ரிட்டை ஃபைல் பண்ணுறாரு. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த டிசிஎல் போட்ட ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி திருப்பி நீங்கள் அந்த டிசிஎல் கோர்ட்லேயே ஒரு பெட்டிஷனை போடுங்க, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு அந்த ரிட் பெட்டிஷனில் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பம்ப் ஆப்ரேட்டர் மறுபடியும் அந்த டிசிஎல் கோர்ட்லேயே ஒரு பெட்டிஷனை போடுறாரு. இந்த தேதியில் இந்த டிசிஎல் கோர்ட்டில் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் போட்டாங்க கிராஜுவிட்டி கொடுக்க சொல்லி, பட் இந்த தேதி வரைக்கும் எனக்கு கிராஜுவிட்டி வரல. கோர்ட்டுக்கு போனேன், கோர்ட்லேயும் உங்கள் கோர்ட்லேயே இதுக்கு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் எனக்கு இந்த கிராஜுவிட்டியை கொடுக்க சொல்லி நிர்வாகத்துக்கு ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த டிசிஎல் கோர்ட்லேயே ஒரு பெட்டிஷனை போடுறாரு. இப்போ அந்த டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, கலெக்டருக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவருக்கு கிராஜுவிட்டி கொடுத்துருக்கணும், ஏற்கனவே கொடுக்க சொல்லி நாங்கள் ஆர்டர் போட்டோம், இன்னும் தேதி வரைக்கும் அவருக்கான கிராஜுவிட்டியை நிர்வாகம் கொடுக்கல. அதனால் அந்த சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸிலேருந்து அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை பிடிச்சி அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கலெக்டருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. கலெக்டர் அது மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பம்ப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் கோர்ட்டுக்கு வர்றாரு, ரிட்டை ஃபைல் பண்ணுறாரு. இப்போ நடந்த கதையெல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கோர்ட்டில் வேறு விதமாக ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கலெக்டருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. 6 வாரத்துக்குள்ளே அந்த கன்சர்ன் டெப்டி பிடிஓ கிட்டேருந்து அவருக்கு சேர வேண்டிய, அதாவது அந்த பம்ப் ஆப்ரேட்டருக்கு சேர வேண்டிய கிராஜுவிட்டி அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணி அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட், அதாவது பம்ப் ஆப்ரேட்டருக்கு செட்டில் பண்ணணும். அப்படி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவர்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணி கட்ட முடியலன்னு சொன்னால்
சம்மந்தப்பட்ட டெப்டி பிடிஓவுடைய சேலரியிலிருந்து ரெக்கவரி பண்ணி 15% இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அந்த இண்டிவிஜுவல் பம்ப் ஆப்ரேட்டருக்கு கொடுக்கணும். இதுக்கான நடவடிக்கை வந்து கலெக்டர் எடுக்கணும்னு சொல்லி இப்போ கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கலெக்டர் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்? அந்த நிர்வாகத்துக்கிட்ட இருந்து அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை பிடிச்சி அந்த பம்ப் ஆப்ரேட்டருக்கு கொடுக்கணும். வித்தின் த டைமில் அது கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், அல்லது அந்த டெப்டி பிடிஓ அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்க மாட்டேன், ஃபண்டை ரிலீஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த டெப்டி பிடிஓவுடைய சேலரியிலிருந்து ரெக்கவரி பண்ணி ப்ளஸ் 15% இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் 59,600 வருது இல்லைங்களா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை 2019 அதாவது அந்த பம்ப் ஆப்ரேட்டருக்கு என்றைக்கு வந்து அந்த அமௌண்ட் கொடுத்துருக்கணுமோ அந்த தேதியிலிருந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்க வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு அந்த அமௌண்ட்டுக்கான 15% வட்டியோடு சேர்த்து அந்த டெப்டி பிடிஓட சேலரியில் பிடிச்சி அந்த பம்ப் ஆப்ரேட்டருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்று அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது ஃபேவராக பாசிட்டிவ் சைடில் நம்ம ஆர்டர் ரிசீவ் பண்ணி கோர்ட் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லை அதை எதிர்த்து நம்ம அப்பீல் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சைடில் அதுக்கான முகாந்திரம் இருக்கா, அப்பீல் போனால் நம்மளுக்கு சாதகமாக வருமா அப்படிங்கிறதுக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம அப்பீல் ப்ரொசீடிங்ஸ்க்கு தயாராகி போகணும். இப்போ ரெண்டுமே இல்லாமல் கோர்ட் வந்து 2 தடவையும் ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கோர்ட் வந்து இந்த மாதிரியான சில தண்ட நடவடிக்கையும் போடுவாங்க. இப்போ என்னென்னா, அந்த டெப்டி பிடிஓ 15% இன்ட்ரெஸ்ட்டை அவருடைய சேலரியிலிருந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு அவர் அப்பீல் போகணும்னு சொன்னால் முதல்ல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் கோர்ட்டு பார்க்கும். அதுவும் இல்லாமல் வித்தின் த டைமுக்குள்ளே இவங்க வந்து அப்பீல் போயிருக்கணும். இப்போ வேணும்னே நம்ம வந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டு கேஸில் இழுக்கடிச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு அப்பீல் போனோம்னு சொன்னால் கோர்ட்டு வந்து அதை இண்டிவிஜுவலுக்கு ஃபேவராக தான் பார்ப்பாங்களே தவிர நிர்வாகத்தை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் 2 விதமான ஸ்டாண்டை நம்ம எடுத்தாகணும். ஒன்று, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, பாசிட்டிவாக அதில் ஃபேவரபுளாக ஆர்டர் இஷ்யூ பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அது அப்பீல் போனால் நம்ம சைடில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதுக்கான அப்பீல் நடவடிக்கையை நம்ம தொடங்கணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.